தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பாக்குறப்ப 24,259 ஹை 24,300 வரைக்கும் போச்சு. லோ 23,850 வரைக்கும் வந்தது. ஆனா முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப நிப்டி 50 516 புள்ளிகள் சரிஞ்சு கிட்டத்தட்ட 2% சரிஞ்சு 23,882 வந்து முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து பாக்குறப்ப 3,411, அதுல அட்வான்ஸ் 699, டிக்ளைன் 2,633, அன்சேஞ்ச் 79. 52 வீக் ஹை 77, லோ 56, அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 76, லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 153. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1,677 புள்ளிகள் சரிஞ்சு 76,503 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 5.86% அதிகமாகி 7,098 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.39% சரிஞ்சு 1,43,368 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.93% சரிஞ்சு 2,24,088 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு இந்த போர் காரணமாக. அது நாளைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத ரஜித் தாமஸ் சார்கிட்டையும் கேட்போம். ஷோ முழுக்க கேட்கும் கருத்தை வந்து பதிவிடுங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. 24,000 மேல போயிட்டு இருந்தது. ஆமா, திரும்பவும் 24,000 கீழே வந்துருச்சு. அதுவும் ஒரு 2 மணிக்கு மேல ஒரு நல்ல இறக்கம். காரணம் என்ன சார்? திரும்பவும் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதானா? அதேதான். 10 லட்சம் கோடி மதிப்பு இன்னைக்கு சந்தையிலிருந்து கரைந்து விட்டது என்று ஒரு கணக்கு சொல்கிறது. நோஷனல் லாஸ் தான், ஆக்சுவல் லாஸா இல்லையாங்கிறது போதான் தெரியும். பட் இன்னைக்கு தேதிக்கு அது ஒரு நோஷனல் லாஸ். பட் அப்ப கூட 10 லட்சம் கோடி மதிப்புள்ள அந்த பங்குகளுடைய இந்த விலையினுடைய கணக்கு பண்றாங்க. காரணம், வார் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. பல்வேறு முனைகளிலிருந்து தாக்க ஆரம்பிச்சிருக்குங்கிற செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஈரான் வந்து 3 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் போகும்பொழுது அதை தாக்குனதாகவும், அமெரிக்கா பதிலடி கொடுத்ததாகவும், திரும்ப ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய பேசஸ் பஹ்ரைன், குவைத் அங்க இருக்கிறதுல வந்து அட்டாக் பண்ணாங்க முன்னால. இது எல்லாமே போன வாரமும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அது இந்த கள நிலவரம் நமக்கு தெரியாது. பட் ஆப்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக இன்று மாலை நம்ம இந்திய நேரத்திற்கு பிறகு என்ன சொல்றது கஷ்டமா இருக்கு. பட் அதுதான் உண்மை. அமெரிக்க பங்கு சந்தை திறப்பதற்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற ஒரு இதை அவர் வந்து வெளியிடுவது என்னன்னா, அவருடைய ஆப்டிக்ஸ் அதுதான் முக்கியம். அவருடைய கருத்து தான் முக்கியமா இதுல வந்து ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. இது எப்போதுமே தொடர்ந்து இந்த டேக் அவுட் ரைட் மாதிரி, ட்ரம்ப் அனௌன்சஸ் அண்ட் சிக்கன்ஸ் அவுட் மாதிரி ட்ரம்ப் ரைடுங்கிறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் நேட்டோ சம்மிட் அங்க நடந்துட்டு இருக்குது டர்க்கில, அங்காரால. அங்க பேசும்பொழுது நேட்டோ நாடுகள் அவருடைய அலைஸையும் திட்டிருக்காரு. முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இட் இஸ் ஓவர். இங்க வந்து இந்த பீஸ் ஈரானுடன் நான் செய்து கொண்ட ஒப்பந்தம் அந்த இது ஓவர். ஃபார் மீ ஐ திங்க் இட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. as far as I am concerned it is just a waste of time எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் வெளியாகிறது தொடர்ந்து. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தாக்குதல் சம்பந்தமான மேலும் தகவல்கள் வெளியாகிறது. இதுதான் முக்கியமா இதனுடைய தொடக்க புள்ளி. இதுல இருந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை இன்னைக்கு 6% இன்னைக்கு ஏறி இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு போன வாரம்லாம் பார்த்தோம் $68-69 ப்ரீ வார் லெவலுக்கு எல்லாம் வந்திருந்தது. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட $4 ஏறி இருக்கு. 5-6% ஏறி இருக்கு. $74 தாண்டி விட்டது கச்சா எண்ணெயினுடைய விலை. பிரெண்ட் $78 தாண்டி இருக்கிறது. தங்கம் இறங்கி இருக்கு. அது எப்போதுமே அதுக்கு கான்ட்ராவா இருக்குது. தங்கம் ஒரு 1% மேல இறங்கி இருக்கு. $4,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. வெள்ளியினுடைய விலை $60 கீழே வந்துருச்சு. $58, 2% மேல இறங்கி இருக்கு. அது ஒரு பக்கம். பட் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை இன்னைக்கு 6% ஏறினதுங்கிறது சர்வதேச சந்தைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜப்பானிய பங்கு சந்தை இன்னைக்கு மட்டும் 4% வீழ்ச்சியை சந்தித்தது. 2,000 புள்ளிகளுக்கு மேல் 66,000க்கு கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே, ஆஸ்திரேலிய பங்கு சந்தை, ஷாங்காய் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல. மதியத்திற்கு மேல் துவங்கி ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா பிரான்ஸ், இட்டலி, பிரிட்டன் எல்லாமே இன்னைக்கு வந்து 1%ல இருந்து 2% வரைக்கும் இறங்கி இருக்குது. அமெரிக்க பங்கு சந்தை அதனுடைய முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா வந்து US30, US100 ரெண்டுமே 1%க்கு மேல இறங்கி இருக்கு. US500 கிட்டத்தட்ட 1% இறங்கி இருக்கு. இதுதான் நம்முடைய சந்தையின் மீது ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்க சொன்ன மாதிரி போர் தான் காரணம். சார், திருப்பி இது ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது எப்ப முடியும்னா நமக்கு தெரியல, நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. இப்ப இதுல வந்து க்ரூட் ஆயில் அதிகமாகுது, விலை அதிகமாகுது. இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல பாதிக்கலாம் சார்? எந்த மாதிரி செக்டாரை வந்து பாதிக்கலாம்?
அப்கோர்ஸ் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இதனுடைய தாக்கம்ங்கிறது நீண்ட கால அடிப்படையில விலைவாசி ஏற்றத்துல போய் முடியும், வட்டி விகிதம் அதிகரிக்கிறதுல முடியும், பற்றாக்குறை அதிகரிக்குங்கிறதுல முடியும். இந்தியா மாதிரி நாடுகளுக்கு போக்குவரத்து பாதிக்கப்படும். இப்படி பல விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உடனடியாக இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 30 பங்குகளுமே இறங்கி இருக்கு அக்ராஸ் த போர்டு. அதுல இருக்கக்கூடிய 30 பங்குகளும் இன்னைக்கு இறங்கி இருக்கு. அதே மாதிரி நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா, நிப்டி 50 எடுத்துக்கிட்டா அதுல 46 பங்குகள் இறங்கி இருக்கு. 4 பங்குகள் தான் ஏறி இருக்கு. அதுல மத்த 3 சிக்னிபிகண்டா இல்ல. ஓஎன்ஜிசி 1% மேல ஏறி இருக்கு. அதற்கான காரணம் நமக்கு தெரியும். அது ஒரு அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனி. இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ். கீழே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆயில ரிஃபைன் பண்ணி கொடுக்கிறது. கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடியதுன்னு பார்க்கும் பொழுது அதை எடுக்கக்கூடியதுங்கிறது ஓஎன்ஜிசி. அந்த அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனி எப்பொழுதுமே இந்த மாதிரியான போர் காலகட்டத்தில் ஏறும்ன்றது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதனுடைய பலன், அந்த கச்சா எண்ணெயுடைய விலையேற்றத்தினுடைய பலன் ஓஎன்ஜிசிக்கு வந்து சேரும். ஆனால் அதனுடைய நெகட்டிவான தாக்குதல்ங்கிறது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், டவுன் ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் இவர்களுக்கு வந்து சேரும். அதன் அடிப்படையில் ஓஎன்ஜிசி மட்டும் இன்னைக்கு ஏறி இருக்கு. பட் மிகப்பெரிய இறக்கத்தில் முடிவடைந்த பங்கு சென்செக்ஸ்லயும் சரி நிப்டிலையும் சரின்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ 5% மேல் இன்னைக்கு இறங்கி இருக்கு. 5120 ரூபாய். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒண்ணு நமக்கு தெரியும், இந்த மாதிரி போர் காரணமா எப்படி எல்லாம் சுத்தி போகணும், எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணணும். இதற்கிடையில யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து ஒரு சேஃப்டி அட்வைசரி ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட் அந்த பாதைகள், குறிப்பிட்ட சில பாதைகளை தவிர்க்கும்படி அந்த அவங்களுடைய அந்த பிளேன்ஸுக்கு எல்லாம் வந்து அட்வைசரி கொடுத்திருக்காங்க. அப்ப நிச்சயமாக இதெல்லாம் ஓரெல்லாம் சுத்தி போகணும். அப்ப அவருடைய நேச்சுரலி அவங்களுடைய காஸ்ட் ஏறும். அப்ப அந்த காஸ்ட்டை பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு பயணப்படுவர்கள் மட்டும்தான் பயணம் செய்வார்கள். பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை குறையலாம். சோ நிச்சயமா இதெல்லாம் தாக்கம் இருக்குங்கிறதுனால வந்து சர்வதேச அளவுல இதனுடைய தாக்கம் இருக்கு. குறிப்பாக ஏர்லைன் செக்டார், டிராவல் செக்டார், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் இன்டர்நேஷனலா இதெல்லாம் வந்து இப்ப திரும்ப மீண்டும் பாதிக்கப்படும். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது இண்டிகோ 5% இறங்கி இருக்கு. பட் வரக்கூடிய நாட்களில் திரும்ப வந்து ஃபுல் பிளெஜ்டா போகும்னா எப்படின்னு பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். இதனுடைய தாக்கம் மீண்டும் அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி Q1 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்ஸ்னு வந்து சொல்றாங்க. என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு விஷயம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இந்த காலாண்டுல அமெரிக்க டாலருடைய மதிப்பு கணிசமாக உயர்ந்தது. அதனால வந்து நமக்கு ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது டிசிஎஸ் ரிசல்ட்ஸ்ல வந்து பெரிய டென்ட் இருக்க வாய்ப்பு மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5% கிட்ட வந்து இந்த டாலருடைய ஒரு இதனாலே வந்து ஒரு பெனிஃபிட் அவர்களுக்கு வருவ வாய்ப்பு இருக்கு அப்ரிசியேஷனால. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஊகத்தின் அடிப்படையில பேச முடியாது. இன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு தேசிய பங்கு சந்தையில் முன்பேற வணிகம் 65 பைசா அதிகரிச்சிருக்கு. 66 பைசா அதிகரிச்சு 95 ரூபாய் 72 பைசா. நேற்றுதான் ஒரு 48 பைசா ரெக்கவர் ஆயிருந்தது, பாசிட்டிவா இருந்தது. 95 ரூபாய் 8 பைசா 10 பைசான்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 95.72, 95 ரூபாய் 73 பைசான்னு போயிடுச்சு. மீண்டும் அதிகரிச்சிருக்கு. இந்த காலாண்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருந்தது டாலரை பார்த்தோம். அதனால வந்து பெரிய டென்ட்டோ பெரிய நெகட்டிவோ இருக்காது. பட் எவ்வளவு தூரம் சாதகமா இருக்குங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு அது முக்கியம் அல்ல. நம்ம என்ன முக்கியமா கவனிக்கணும் நாளைக்கு ரிசல்ட்ல 2 விஷயங்களை மிக முக்கியமா கவனிக்கணும். ஒண்ணு, அமெரிக்க டாலர் டேர்ம்ஸ்ல, யுஎஸ் டாலர் டேர்ம்ஸ்ல அவங்களுடைய பிசினஸ் வந்து எப்படி இருந்தது, இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல இம்ப்ரூவ் ஆகலையா, குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஜாப் கவுண்ட் ஏதாவது பெரிய சப்ஸ்டான்சியல் கட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா, அதனால காஸ்ட் குறையுமா அல்லது குறைக்க போறேன்னு சொல்றாங்களா, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம காட்டும். இல்ல அதற்கு நேர்மாற நாங்க ஃப்ரெஷ்ஷா ரெக்ரூட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் ரோசி பிக்சர். சோ என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த 2 விஷயங்கள் தவிர இன்னொரு 3வது முக்கியமான விஷயம், குறிப்பா இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு கைடன்ஸ், 2ஆம் காலாண்டிற்கான இன்ஃபார்மல் கைடன்ஸ், இந்த ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்திற்கான தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆக இந்த டாலர் டேர்ம்ஸ்ல பிசினஸ், அதே மாதிரி நியூ ஹையர் என்ன அல்லது என்ன மாதிரி ஹெச்ஆர் இது பண்ணிருக்காங்க, கைடன்ஸ், இந்த 3 விஷயங்கள் நாளைக்கு நம்ம ரொம்ப கவனமா நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏனுடைய தாக்குதலை எப்படி சமாளிக்க போறோம்ங்கிறது சம்பந்தமா அவர்கள் ஏதாவது தகவல் வெளியிடுகிறார்களா, அதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகிறோம்னு சொல்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டியிருக்கும். சார், இன்னைக்கு ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பங்குச்சந்தையில எல்லாமே இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. பட் எதுவுமே ஒண்ணு கூட ஏறலையா இன்னைக்கு? ஒரு செக்டார், அது செக்டாரா இது வரைக்கும் நம்ம வந்து அதை கிளியரா ஃபாலோ பண்றது இல்ல. பட் அந்த துறையில உள்ள சில பங்குகள் அதிகரிச்சிருக்கு. எல்லா பங்குகள்னு சொல்ல முடியாது. தங்கம், ஜுவல்லரி, சென்கோ கோல்டு இன்னைக்கு ஒரு 1.5% கிட்ட ஏறி இருந்தது. அப்போ டைட்டன் நிறுவனத்துடைய பங்குகள்ல பெரிய மாற்றம் இல்லை, ஒரு சின்ன இறக்கம், அவ்வளவுதான்.
தங்கமயில் ஜுவல்லரி இன்னைக்கு வந்து 7.5% கிட்ட ஏறி இருந்ததுங்கிறத பாக்குறோம். இப்படி அந்த ஜுவல்லரி துறை சார்ந்தது சில இது இன்னைக்கு ஏறி இருந்ததற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, சமீப காலமாக இந்த காலாண்டு முடிவுகள் வெளியாகிறதுங்கிறது ஒரு பக்கம். அதற்கு முன்னதாக கடந்த காலாண்டுல அந்த நிறுவனத்தினுடைய வியாபார செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட், லாஸ், அதை பத்தி பேசுறது இல்ல. வியாபாரம் அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா, டிமாண்ட் கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற அறிவிப்புகள் தொடர்ந்து இப்ப நிறுவனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த கோல்ட் ஜுவல்லரி இந்த துறை சார்ந்த நிறுவனங்களுடைய கைடன்ஸ் எல்லாம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கதா சந்தை கருதுறதுனாலதான் இது வந்து இன்னைக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. பட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்பொழுதுதான் நம்ம பார்க்கணும் இது உண்மையிலேயே இருக்கா இல்லையா. இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை இறங்கி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதனால டிமாண்ட் ஒருவேளை கூடுமா, இல்ல இன்னும் இறங்கிரும் பயந்துகிட்டு நிறைய பேர் ரீசேல் பண்ண வருவாங்களா. ஏன்னா அது ரீசேல் நடந்திருக்குங்கிறத பத்தி பார்த்தோம். போன மாசம்லாம் ரீசேல், அதாவது தங்கம் கோல்டு இதை வந்து வித்திருக்காங்கிறதெல்லாம் கூட பார்த்தோம். விலை இறங்க ஆரம்பிச்ச உடனே நேர்மாறாக நம்ம எப்போதுமே நேர்மாறாக செயல்படுவார். ஏறும் போது ஏறும் வாங்கிட்டு இருப்பாங்க, இறங்கும் பொழுது கையில இருக்கிறத வித்துருவோமா, என்ன இறங்கி போயிடும் பயப்படுறது. பங்கு சந்தையில் மட்டும் இல்ல, தங்கத்துக்கும் இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு. சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைன் சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம். வணக்கம் சரி. நீங்க இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க சார். இப்ப ஆமா. நிலைமை டோட்டலா மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 10 லட்சம் கோடி இழப்புலாம் வந்து சொல்றாங்க. இனிமேல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்? இல்ல, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு சப்போர்ட் போனால் அடுத்த சப்போர்ட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 10 லட்சம் கோடி இழப்புன்றது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடைய டோட்டல் வேல்யூ, ஒரு நபருக்கான நஷ்டம் அப்படின்றத நம்ம சொல்ல போவதில்லை. சோ இரண்டாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, இந்த வாரத்துல முதல்ல பேசியிருக்கும் பொழுது 24,000க்கு மேல கடந்த வாரம் க்ளோஸ், அதனால 24,200 ஒரு சப்போர்ட், அதே போல 24,600 700 வரைக்கும் செல்லுகின்ற பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. பட் இன்றைய தினம் ஒரே நாள்ல வந்து அந்த 24,200 24,000 என்ற சைக்கலாஜிக்கல் லெவலையும் தாண்டி 23,805 அப்படின்ற ஒரு லோ ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது நம்ம பார்த்திருக்கிறோம். விச் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரே நாள் வீழ்ச்சி நம்ம சந்தித்து இருக்கிறத பாக்குறோம். which means all supports along the way have been taken out. So நடுப்புற எந்த சப்போர்ட்டுக்குமே இனிமேல் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு லெவல் அப்படின்றது சொல்ல போனால் கடந்த வாரத்துடைய சப்போர்ட்டுக்கு நம்ம மறுபடியும் செல்ல இருக்கிறோம். அப்படி பார்க்க போனால் 23,800ன்றது டிஃபென்ஸ் செய்ய முடியுமான்றது, நாளைக்கு நாளை கழிச்சு டிஃபென்ஸ் செய்ய முடியுமான்றது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டும். அப்படி டிஃபென்ஸ் செய்யாத பட்சத்தில் சந்தை வந்து 23,640 வரைக்கும் வீழ்ச்சியை விழுகின்ற ஒரு பாசிபிலிட்டி சந்தைக்கு இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு வந்து யூஎஸ் ட்ரேட் மார்க்கெட்ல யூஎஸ் ட்ரேட் டைமிங்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபேவரபிளான அவுட்கம், இல்ல ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா சரி இந்த டீல் வந்து திருப்பியும் பேசுறாங்க, இல்ல பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராங்க, வாட் எவர் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி அதே ஸ்பீட்ல ரீபவுண்ட் வந்து அடுத்த ஒரு நாட்களுக்கு நம்ம கிடைக்கிற வாய்ப்பும் டெஃபினட்டாக இருக்கிறது. இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வீழ்ச்சி வந்து நம்ம சந்தைக்கு மட்டும் ஐசோலேஷன்ல நடந்ததில்லை. ஸோ இது நம்ம சந்தைக்கு சார்ந்த ஒரு செய்தினாலேயோ குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ்னாலேயோ கிடையாது. பட் இது குளோபல் மெல்ட் டவுன் மாதிரி தான் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சந்தையிலுமே பங்கு சந்தையிலுமே ஒரு வீழ்ச்சி. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட சிபி யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஓபன் ஆகவில்லை. ஏன்னா மணி அங்க 4-4:15 தான் விடிய கால. பட் அவங்களுடைய டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ், டவ் ஃபியூச்சர்ஸ் சொல்றோமே, அது வந்து 24 மணி நேரம் ட்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி 700 புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகம் நடந்து வருகிறது இந்த நேரத்திலையும் கூட. சோ அங்கேயும் வீழ்ச்சி வந்து உறுதியாக இருக்கிறது சந்தைக்கு. சோ இது வரைக்கும் விழுந்தது பத்தாதுன்னு இப்ப டவ் ஜோன்ஸ் வீழ்ச்சியோட தான் துவங்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இட் இஸ் மோர் அ குளோபல் மேக்ரோ ஃபேக்டர். அந்த குளோபல் மேக்ரோ ஃபேக்டர் ட்ரம்ப் டர்க்கியில பேசுறதுதான் ரொம்ப முக்கியமானது. ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டதுன்றது பேசினதாலதான் அந்த முக்கியமான அந்த ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச். பட் இப்போ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து ரீரைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அது இந்த டெப்த் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட்டோட வீழ்ச்சி எவ்வளவு டீப்பா வீழ்ச்சி இருக்கிறது, வேற பாசிட்டிவான அவுட்ஃப்ளோ அண்ட் அவுட்கம் எதுவுமே இல்லை என்றால் நாளைக்கு வந்து வீழ்ச்சி தொடருகின்ற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கக்கூடும். அதே சமயத்துல கச்சா எண்ணெய், ட்ரம்ப் பேசிய பேச்சுல கச்சா எண்ணெய் வந்து ஏறக்குறைய ஒரு 5-6% ஏற்றத்தை சந்தித்து மறுபடியும் அந்த $80 ஒரு பீப்பாக் என்ற லெவல் அருகிலே வந்து ட்ரேட் ஆகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஃபைன் சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.